தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான 3 சக்கர வாள்வீச்சு போட்டிகளில் தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக மாற்றுத்திறனாளி வாள்வீச்சு வீரர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவையில் மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது. இதனிடையே கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காக மாற்றுத்திறனாளி வீரர்கள் சிலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், தேசிய சர்வதேச அளவில் 3 சக்கர வாள்வீச்சு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு வெற்றிகள் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும், விலை உயர்வான இந்த விளையாட்டு தொடர்பான உபகரணங்களை சொந்த செலவிலேயே வாங்கி பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தனர். தமிழக அரசு மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி ஊக்கப்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், வீல் சேர் வாள்வீச்சு ஃபெடரேஷன் மற்றும் அம்புட்டி ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பின் நிர்வாகிகளாக செயல்படும் சிலர் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். மத்திய மாநில அரசு அதிகாரிகளும் அதே போன்று நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அண்ணன் அவர்களும் எம்எஸும் அதே போன்று மாநிலத்தில் இருக்கிற செக்ரட்டரி இதில் தலையிட்டு இதை உரிய விசாரணை செய்து இதனுடைய நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாதாரண மக்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்குது. ஆனால் எங்கள் போராடி நாங்கள் வந்துட்டுருக்க எங்களை மாதிரி மக்களுக்கு வந்துட்டு அது வந்து எட்டாக்கனியாகவே இருக்குது. அதை வந்து முறைப்படி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விசாரணை நடத்தி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை வந்து எதிர்காலத்தை எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணுன்றதை வந்து தாழ்மையோட என்னோட வேண்டுதலாக நான் வந்து வச்சுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.